Presidium and all my friends. It is, yes. Hear it. It gives me great pleasure to be here today at this state conference of Tamil Nadu. Okay. தோழர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் தலைமை தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதல் மாநாடு நடைபெறுவதற்கு மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறேன். Of course, these are some things that we have to I have to tell. There was a certain break in the history, so we are calling it the first state conference. Actually, there have been state conferences of TUCI in Tamil Nadu in the past also. இப்போ இந்த மாநாடு முதல் மாநாடு என்று சொன்னாலும் கூட ஏற்கனவே பல்வேறு இடையில் வந்த சில குழப்பங்களினால் இது முதல் மாநாடாக நாம் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஏற்கனவே என்னுடைய மாநாடுகள் போன்ற விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது. I remember having a state conference in Chennai itself. I remember another time when just in Kanyakumari district for a short period we had a membership of 38,000. Officially, it was in the letters. Yes. So there has been some history in Tamil Nadu also. It is not as if we are just starting in Tamil Nadu. We have to own that history. We have to accept the good parts of that history, and we have to correct the wrongs that we have done in that history. நான் இது நினைவுபடுத்தக்கூடிய விஷயம் என்று சொன்னால், இது ஒரு மாநாடு முதலாக இருந்தாலும் கூட உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 38,000 மெம்பர்ஷிப் இருந்ததாக எழுதி வைக்கப்பட்டிருக்கு, எழுதப்பட்ட விஷயம். ஆனாலும் கூட சென்னையில் இப்படிப்பட்ட அது நல்ல விஷயமாகவும் இருந்திருக்கிறது, அதே நேரத்தில் குறையான விஷயமாகவும் இதை பார்க்க வேண்டியிருக்கிறார். Comrades, TUCI we are trying to build a different type of trade union in India. TUCI பல்வேறு வித்தியாசமான தொழிற்சங்கங்களை உருவாக்க முயற்சிக்கிறது. What is the difference? People ask us, why do you form TUCI? There is already so many. There is ITUC, there is INTUC, there is CITU. So you are splitting the working class by forming one more trade union, one more formation. என்ன வித்தியாசம் உங்களுக்கு? என்ன விதமாக TUCI என்ன மாதிரியான வித்தியாசத்தை காட்டிக்க விரும்புகிறது? ஏற்கனவே இங்கே CITU, AITG பல்வேறு தொழிற்சங்கங்கள் இருக்கிறதல்லவா? அப்படி இருக்கும்போதும் கூட எந்த வித்தியாசத்தை நீங்க பார்க்குறீங்க? So we have thought about this a lot. We want unity of the working class in India. நமக்கு பல்வேறு வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட நாம் தொழிலாளருடைய ஒற்றுமை என்கிற விஷயத்தை தான் நாம் முதன்மையாக பார்க்கிறோம். But unity can be of different types. If all the workers are put into a jail, they will be united. We don't want that unity. அதாவது ஒற்றுமைன்னு சொன்னா என்ன அப்படின்னு கேள்வி வருது. ஒற்றுமைன்னு சொல்றது ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து அப்படி மொத்தமாக ஒரு ஜெயிலில் எடுத்து சொன்னால் இதனுடைய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், ஒரு ஜெயிலில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, எல்லாம் ஒட்டுக்கா அப்படி இருக்கிறதுனால ஜெயிலில் இருக்கிறனால ஒற்றுமைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்க முடியாது. So we want a unity of the workers for struggle. We want a unity where workers can come together to struggle for a new type of society. அதாவது நம்முடைய தொழிலாளர்கள் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் எப்படி பார்க்கணும் சொன்னா, போராட்டம் என்ற அடிப்படையில் பார்க்கிறோம். அந்த போராட்டத்தின் அடிப்படையில் தான் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய நாம நம்முடைய தொழிற்சங்களுடைய ஒற்றுமையாக பார்க்கிறோம். Today the working class is facing very great challenges. Today the working class is facing very great challenges. One thing we have to keep in mind, there is not a single right which the working class today has which has been given to the working class. The working class has fought and taken every right from the 8-hour working day to half an hour for lunch break to weekly off
Each of these rights, there have been struggles, there have been people who have been killed in police firing. Behind each of these rights, there is a struggle, there is a story of blood. அதாவது இன்றைக்கு தொழிலாளி வர்க்கத்திற்கு மிகப்பெரிய சவால்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கிறது. இன்றைக்கு தொழிலாளிகள் பெற்றக்கூடிய உரிமை என்று சொல்லக்கூடிய விஷயம் முழுவதும் தானமாக கிடைக்கப்பட்ட விஷயம் அல்ல. நேர்மாறாக ஒவ்வொரு இடங்களிலேயும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியதன் விளைவாகத்தான் இன்னைக்கு நாம் 8 மணி நேரம் வேலை என்று சொல்லக்கூடிய விஷயமும், அதே நேரத்தில் 5 மணி நேரம் உணவுக்கானது என்று சொல்லக்கூடிய விஷயமும், அதே நேரத்தில் வார விடுமுறை என்று சொல்லக்கூடிய பிரச்சனையும் அனைத்தும் தொழிலாளிகள் போராடிப்பட்ட உரிமை என்று சொல்லக்கூடிய என்பது அடிப்படையில் தான் நமக்கு கிடைக்கப்பட்டது. So today we are at a situation where there is attempt to take away all the rights of the working class which we have already won through all these struggles. இன்றைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு தொழிலாளர்கள் நாம் பெற்ற உரிமைகளை முழுவதும் பறித்தெடுக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு நிலவுகிறது. Today this new government which has come in 2014, within 1 week of coming, they said that we want to change the labor law. The cabinet meeting which was held within 1 week of assuming power in 2014, in the first cabinet meeting they decided that we will reform the labor law. இன்னைக்கு இதை குறுகிய காலத்துக்குள்ள இந்த தொழிலாளர் சட்டங்கள் போன்ற விஷயங்களை மாற்றுவதற்கான முயற்சி முதல்ல அவங்க 2014 எடுத்தாங்க. இன்னைக்கு மீண்டும் அது தொழிலாளருடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். I do not want to go into the details of these changes here, but let me say that by bringing in these labor laws, they will be bringing in hire and fire. They will be bringing in fixed term contracts. They will be bringing in the right to crush unions. This will be the type of situation that they are bringing in with these new labor laws. நான் இந்த விஷயத்தை பற்றி விரிவாக பேச விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? ஹையர் அண்ட் ஃபயர் என்று சொல்லக்கூடிய முறையில் வேலைக்கு வேலையிலிருந்து வேலை நீக்கம் செய்வது என்று சொல்லக்கூடிய நடவடிக்கை, அதே போலத்தில் வந்து ஒப்பந்த தொழிலாளர் வேலை முறைகள் போன்ற விஷயங்கள், அதனோடு சேர்ந்து தொழிலாளர் உரிமைகளை முழுதும் நசுக்கக்கூடிய விதத்திலான நடவடிக்கைகள் தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. We knew that this sort of a situation was coming from last 10-12 years already. TUCI has been aware. If you see the old TUCI conference document, TUCI has said that yes, we are reaching a situation where there is going to be massive repression on the working class. அதாவது இந்த நடவடிக்கைன்னு சொல்லக்கூடிய விஷயம் கடந்த 10-12 ஆண்டுகளாக தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த முறையில் தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. In the 2011 conference in Kolkata, 2012 conference in Kolkata, TUCI put forward the unity resolution. Unity resolution. 2012 கல்கத்தாவில் நடந்த மாநாட்டில் ஒற்றுமைக்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். In that we have stated that all genuine trade unions who are willing to fight against the neoliberal policies of the government must come together in one organization. சரியான ஒழுங்கா தரமான தொழிற்சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு அரசுடைய தாராளமை கொள்கைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற முறையில் தான் நாம் அந்த யூனிட்டி முன்வைத்தோம். By the time of the next conference in Raichur in 2016, there were so many further questions which we clarified. There we made a clarification to the unity resolution. 2016 ரைச்சூர் நடந்த 2016 நடந்த ஒரு மாநாட்டில் மேலும் பல விரிவான விளக்கங்கள் தேவைப்பட்டது. அந்த அடிப்படையில் நாம் ரைச்சூர்ல அந்த கான்ஃபரன்ஸை கூட்டினோம். தொழிற்சங்கங்களின் ஐக்கியம். And we decided that we said that when we say genuine trade unions, we mean trade unions which are controlled by workers, trade unions which are not controlled by management, which are not only on paper, which are active. So this is the meaning of a genuine trade union. அதாவது ஜெனியூன் தொழிற்சங்கம் என்று சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த தொழிற்சங்கங்கள் என்பது தொழிலாளர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய தொழிற்சங்கமாக இருக்க வேண்டும். நேர்மாறாக மேனேஜ்மெண்டினுடைய கட்டுப்பாட்டு கூடிய தொழிற்சங்கங்கள் அல்ல. அப்படி மேனேஜ்மெண்ட் அல்லாத தொழிலாளருடைய கட்டுப்பாட்டு கூடிய தொழிற்சங்கங்களை முழுவதும் ஒருங்கிணைப்பது என்று சொல்லக்கூடிய முறையில் தான் நாங்கள் அந்த ஜெனியூன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம்.
when we said that there should be uncompromising struggle against the new liberal policies, people asked us a question. How can you say in trade union struggle uncompromising? In trade union everything is compromise. You have to reach a compromise. How can you have uncompromising struggle in trade union? தொழிற்சங்கங்களில் சமரசமற்ற ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய தொழிற்சங்கங்களுடைய, அதாவது எந்த விதமான தொழிற்சங்கம் என்று சொன்னால் நவ தாராளமய கொள்கைக்கு எதிரான போராட்டத்தை நடத்தக்கூடிய, சமரசமில்லாத தொழிற்சங்கத்தை நடத்தக்கூடிய தொழிற்சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு என்பதுதான் இது. We explained it after a lot of discussion. We reached the conclusion that uncompromising means where the workers are in control. For instance, if we demand 10,000 rupees right, management gives 5,000 rupees right. Finally, if the majority of workers says okay 8,000, then that is not compromise. Workers are in control. But if majority of the workers is not asked and some union leader on his own goes and signs 7,500, that is compromise. So we developed our understanding of what is an uncompromising struggle. அதாவது ஒரு சமரசமற்ற போராட்டம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் எப்படி சொல்கிறோம் சொன்னா, தொழிலாளிகள் இப்பொழுது சம்பள உயர்வு என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் 10,000 ரூபாய் வேணும்னு கேட்கறாங்க. மேனேஜ்மெண்ட் ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வர்றாங்க. ஆனா அதே நேரத்தில் மொத்த தொழிலாளருடைய முடிவின் அடிப்படையில் ஒரு 6,000 ரூபாய்ங்கிற முறையில் ஒரு சம்பள உயர்வு கிடைக்கிறது என்று சொல்லக்கூடியது ஒர்க்கர்ஸுடைய விஷயம். நேர்மாறாக மேனேஜ்மெண்ட்டுடைய யூனியன் தலையிட்டு 7,200 ரூபாய் வாங்கி கொடுக்கறதுன்னு சொல்லக்கூடிய நடவடிக்கை என்பது மிக மோசமானது. ஆனால் நாம் அது இந்த புரிதல் அடிப்படையில் தான் சொல்றோம், ஒரு சமரசமற்ற தொழிற்சங்கத்துடைய ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இங்கே வலியுறுத்துகிறோம். We clarified in the Raichur conference that when you say fight against the neoliberal policies does not mean that every union leader should understand what is a neoliberal policy. As long as the union leader is willing to fight beyond just wages and leave and conditions of service, to fight against the policies of the government which are affecting the workers, then such unions should be considered as fighting against neoliberal policies. இப்போ நம்ம அது ஒரு விஷயம் தான். ரைச்சூர் மாநாட்டில் வெளிப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த நவீன இந்த தாராளமய கொள்கை இருக்கு இல்லையா, தாராளமய கொள்கையை பற்றியான புரிதல் பல தொழிற்சங்கங்களுக்கு இல்லை. அவங்களை பொறுத்தவரை சம்பளம் என்ற ஒரு விஷயத்தில் தான் இருந்தார்கள், உயர்வு என்ற விஷயத்தில். ஆனால் நம்மை பொறுத்தவரை நாம் இந்த அரசுடைய நவதாராளமய கொள்கை என்று சொல்லக்கூடிய விஷயம் தொழிலாளர்களை பாதிக்கக்கூடிய விஷயம் என்று புரிந்து கொண்டு அந்த நவதாராளமய கொள்கைக்கு எதிரான சொல்லக்கூடிய முறையிலான ஒரு ஒற்றுமையை கட்டுவது என்பதுதான் நாம் இங்கே குறிப்பிடுகிறோம். In the Silvassa conference in 2019, we had a further conference of TUCI and Silvassa in 2019. In the 2019 Silvassa conference, we actually tried to put these unity resolutions, our ideas about unity into practice. We invited other unions and we have put forward the idea of unity with them. Silvassa. 2019 ஆண்டு நடந்த அந்த மாநாட்டில் நாம் பல்வேறு விஷயங்கள் கொண்டு வைத்தோம். ஒற்றுமையை பற்றியான விஷயங்கள், அது சம்பந்தமான தீர்மானங்கள் போன்ற விஷயங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இதர தொழிற்சங்க இயக்கங்களை எல்லாம் கலந்து கொண்டு ஒரு முடிவுக்கு வருவதற்கான முயற்சியை நாம் முன்னெடுத்தோம். Today we are at an advanced level of unity talks with NTUI. There is another trade union called NTUI in India. We have some differences because they have some NGOs with them. So we say these are not genuine trade unions. They are not controlled by workers. They are controlled by foreign funding. So they have agreed with us. They are going to try and solve that. And we are in advanced stage of talks towards merging. இன்றைக்கு நாம் ஒற்றுமையை பற்றியான விஷயம் NTTU, ஓகே, NTUI, பாம்பே பெஸ்ட் யூனியன், பாம்பே பெஸ்ட் யூனியன், ஆல் இந்தியா, ஓகே. அந்த தொழிற்சங்கங்களுடன் நாம் இந்த ஒற்றுமையை பற்றியான விஷயங்களை பற்றியான பேச்சுவார்த்தை போட்டு நடத்துகிறோம். இதில் என்ன விஷயம்னா, அந்த தொழிற்சங்கத்தை பொறுத்தவரை பெரும்பான்மையான ஆட்கள் இந்த NGOக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபண்டிங் ஏஜென்சிஸுடைய அதில் செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட நாம் அவங்களோட பேசி ஒரு விதமான உடன்பாடுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு same way we are having since 2013 after our Calcutta conference
we took the initiative, and with AICCTU, IFTU, NTUI and ourselves, we have issued many joint statements and we are having joint talks with them. அந்த கல்கத்தா மாநாடு முடித்த ஒரு பாடு பல்வேறு தொழிற்சங்கங்கள் தோழர்கள் குறிப்பிட்டது போல அந்த தொழிற்சங்களுடைய கூட்டாளர்களோட எல்லாம் சேர்த்து பல்வேறு கூட்டு அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறோம் பல்வேறு வழக்கு. We are not even against having discussions with AITUC or CITU or whoever, but they are definitely directly controlled by a party. We feel that is not correct. அதாவது ஏடிசிஓ சிஐடியூ போன்ற தொழிற்சங்கங்கள் முழுக்க அவங்களுடைய கட்சி கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களா இருக்குது. ஆனால் தொழிலாளர் அமைப்புகளை பொறுத்தவரை நாம் அனைத்து தொழிலாளருடைய நலனை பிரதிபலிக்கக்கூடிய முறையிலான விஷயமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறோம். First thing I must make clear, many people think that TUCI is also controlled by some party. I assure you it is not. We are not affiliated organizationally or in any manner to any party in India. இதெல்லாம் நினைக்கலாம் இங்கு ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாடு டியூசி முழுக்க கட்சியுடைய கட்டுப்பாடு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லவே இல்லை. இது முழுக்க கட்சியுடைய கட்டுப்பாடு இல்லாமல் தொழிலாளருடைய நலனை பிரதிபலிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இது இருக்கிறது. Who does a trade union belong to? A trade union in reality can never belong to a party. A trade union must belong to the workers. எப்பவுமே தொழிற்சங்கம் என்று சொல்லக்கூடிய விஷயம் கட்சியின் கட்டுப்பாட்டில் அல்ல, நேர்மாறாக தொழிலாளர்களுடைய கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தொழிற்சங்கத்துடைய. So it is the workers who are members of TUCI who are the owners of TUCI, who are the rulers of TUCI. இந்த தொழிற்சங்கத்தில் உறுப்பினராக இருப்பது என்பது நீங்கள் தான் இதனுடைய நிர்வாகியாக இருக்க முடியும், நிர்வாகியாக இருப்பீர்கள், நீங்க தான் இதனுடைய முதலாளியாக இருக்க முடியும். And this can only be achieved by having a very solid and strong democratic tradition, a transparency in our work wherever we do. We are very committed to that. நாம இந்த தொழிற்சங்கத்தில் இருப்பது என்பது நாம் ஜனநாயகபூர்வமான முறையில் வெளிப்படை தன்மையுடையவர்களாக வெளிச்சமான முறையில் தொழிலாளர்களுடைய ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காக இருக்கிறோம். There is a second aspect to our discussion on unity and why we have formed TUC. The second aspect is that in 1920 there had been the formation of a revolutionary trade union international. Don't worry, those who are interested will be listening. இன்னைக்கு 1920 காலகட்டங்களில் புரட்சிகரமான தொழிற்சங்கங்களுடைய தலைமைகள் தான் தொழிற்சங்க இயக்கங்கள் உருவானது. But by 1943 the RILU, Revolutionary International of Labor Unions, was dissolved because at that time they thought that we should have a broad unity of all trade unions. So they formed the WFTU, that is the World Federation of Trade Unions, in which everybody joined. The class collaborationist unions, employer-sponsored unions, USA unions, AFL-CIO, the British unions which were close to the Labour Party, all of them came into one organization known as the WFTU. அன்னைக்கு 1920 இருந்த நிலைமைக்கு மாறாக 1943 காலகட்டங்களில் புரட்சிகரமான கொமிண்டாங் என்று சொல்ற கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் இருந்த காலகட்டங்களில் அந்த மொத்த தொழிற்சங்க இயக்கங்களுடைய அந்த நிலைமை கலைக்கப்பட்டது, ரிசால்வ் செய்யப்பட்டது 1943. கலைக்கப்பட்ட ஒரு பாடு உலகம் தழுவிய அளவில் WFTO என்று சொல்லக்கூடிய முறையிலான ஒரு உலகம் தழுவிய அதில் பல நாடுகளை சார்ந்த பல தொழிற்சங்கங்கள் அது உறுப்பினராக மாறினார்கள் என்பதுதான் பின்னாடி 1943 கோட்பாடு வந்து வரலாறு. Same thing in India. Up till 1946, there was only one union, AITUC. All unions were affiliated to AITUC, the All India Trade Union Congress. So that was the same situation in the world, the same situation in India, that there was one unity of trade unions. இதே நிலைமை தான் இந்தியாவில் இருந்தது. அனைத்து தொழிற்சங்களும் சேர்ந்து அன்னைக்கு AITUCங்கிற பேர்ல இருந்தது. அதான் அந்த சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்த காலகட்டங்களில் அந்த யூனியன் பேர்ல தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கோம். Who broke this unity? Not the communists. Both at the world level and at the All India level, AITUC and WFTU democratically elected communist leadership. But because
the elected communist leadership, the other sections wanted to move out. அதாவது யார் இந்த ஒற்றுமையை கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னா அன்னைக்கு ஏஐடியூசியா இருந்தாலும் சரி, அது WTO இருந்தாலும் சரி, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், World Federation WTO அந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, எப்படி இந்த ஒற்றுமையை கொண்டு வரப்பட்டது என்பதுதான் கேள்வி. In India, INTUC was formed in 1946 by the Congress people who came out of AITUC. They broke AITUC and they formed INTUC. 1946 அதுவரையும் அதுவரையும் ஏஐடிசி சங்கத்தில் இருந்தவர்கள் முழுவதும் அன்றைக்கு காங்கிரஸ் சார்பாக இருந்த நபர்கள் அந்த ஏஐடி சங்கம் ஒற்றுமையாக இருந்த அந்த சங்கத்திலிருந்து 1946 ஐஎன்டியூசி என்று சொல்லக்கூடிய ஒரு தொழிற்சங்கத்தை உடைத்து உருவாக்கினார்கள். The same thing happened at the world level because the WFTU leadership was democratically elected communists. But therefore, the other sections broke away from WFTU and formed what is today the ITUC. At that time they called it IFTU, and today it is called ITUC. ITUC. இதே நிலமதாவது உலகம் தழுவிய முறையிலும் நடைபெற்றது. இந்த இந்தியாவில் ஏஐடிசி உடைத்துக் கொண்டு ஐஎன்டிசி உருவாக்குறது போல உலகளாவிய முறையில் WFTO உடைத்து வேறொரு அமைப்பு உருவாக்குறாங்க. இப்பொழுது அதனுடைய பெயர் இருந்தது ITUC என்று சொல்லப்படுகிறது. So we will see that the unity of the working class was never broken by the communists. The communists were willing to take everybody into one trade union. But it is the class collaborationist section, the ones who are working with, wanted not to change the system but changes within the system. It is those trade unions which have always broken the unity of the working. என்றைக்குமே இந்த தொழிற்சங்கத்தை மொத்தமான தொழிற்சங்கத்தை கம்யூனிஸ்ட் உடைக்கல. மாறாக இதை யார் உடைத்தார்கள் என்று சொன்னால் இந்த மொத்தமாக இந்த நிலைமைகளை முழுவதும் மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இதை உடைக்கவில்லை. மாறாக இந்த நிலைமைக்கு உள்ளேயே இருந்து இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த அமைப்பை உடைக்கிறார்கள். So we want to build a trade union which will bring together all the genuine trade unions which are willing to fight against uncompromising struggle against neoliberal policies, and we want to form at the all India level a revolutionary trade union center. நம்ம எப்படி பார்க்கிறோம் சொன்னா இந்த அனைத்து தொழிற்சங்கங்களையும் நம்முடைய பார்வை என்று சொல்லக்கூடியது ஒன்றிணைத்து கொண்டு போவது. அது எப்படின்னு சொன்னா எந்த விதமான சமரசமற்ற ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடிய முறையில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒருங்கிணைத்து முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்வை. அது ஒரு புரட்சிகரமான தொழிற்சங்கமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் விரும்புகிறோம். People ask us, what will happen if different people from different parties come in one union? Then there will be fights. We say, very good, let there be fights. It is by discussion and by debate that you will reach the truth. You will debate and you will reach the truth. இன்னைக்கு பல்வேறு வித்தியாசமான கட்சிகள் நிறைய ஏராளமான தொழிற்சங்கங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நாம் அதை பற்றி அதை பேச வேண்டியிருக்கிறது. Similarly, we also say that the only way in which we will be able to fight against the present onslaught on the working class is by building up a broad unity of the workers of India. இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய விஷயம் சொன்னா தொழிலாளர் வர்க்கத்துக்கு மீது தொடுக்கக்கூடிய தாக்குதலுக்கு எதிராக எப்படி நிற்பது என்பதுதான் நம்முடைய முன்னாடி கூடிய கேள்வி. So comrades, let us start work again in Tamil Nadu. Let us build up a new type of trade union in Tamil Nadu where we can bring together all genuine trade unions who are willing to uncompromisingly struggle against the government policies, where we can build up a revolutionary trade union center within Tamil Nadu which will fight not only for the wages of workers but fight to change the whole system under which today workers are made to work. தோழர்களே, இந்த மாநாடு என்று சொல்லக்கூடிய விஷயம் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இது வெறும் தொழிற்சங்கத்துக்கான சம்பளத்து கோரிக்கையான விஷயங்களாக மட்டும் இல்லாமல் ஒரு புரட்சிகரமான தன்மையுடன் கூடியதாக இருக்க வேண்டும். இந்த சமூகத்தை மாற்றத்துக்கான
ஒரு நிலைமையை கொண்டு வரக்கூடிய தொழிற்சங்க அமைப்பை இங்கே உருவாக்குவது என்பதுதான் நம்முடைய நோக்கம். அது நிறைவேற வேண்டும் என்று கருதுகிறேன். Can there be different views in one trade union? Of course they can. It is a good thing to have different views in one trade union. Let all the views be put together, let them debate and let them reach one consensus. But there should be a democratic system that the majority will decide, and what the majority decides, everybody has to do. நமக்கு பொறுத்தவரை ஒரு தொழிற்சங்கம் இருந்தால் பரவாயில்லை என்று நாம் நினைக்கிறோம். அதை பற்றி விவாதிக்க முடியும். ஆனால் விவாதித்து ஒரு தொழிற்சங்கத்தை கொண்டு வருவது என்று சொல்லக்கூடிய விஷயம் ஒரு ஜனநாயக முறையில் நடைபெற வேண்டும். அந்த ஜனநாயக முறையில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் தீர்மானித்துக் கொண்டு ஒரு தொழிற்சங்கத்தை ஏற்படுத்துவது என்பதுதான் நமக்கு விருப்பப்பட்ட விஷயம். ஆனால் நடைமுறையில் எப்படி இருக்குங்கிற விஷயத்தை நாம் பார்ப்போம். So I congratulate this new leadership of Tamil Nadu for holding such a successful conference. One more thing I have to add, that due to certain historical reasons, I am not going into them now, for some time there had been almost 2 functioning committees of UCI inside Tamil Nadu. எனக்கு இந்த முறையில் நான் இந்த மாநாட்டை வாழ்த்துவதோடு ஒரு புதிய தலைமையை அறிவிப்பதற்கும் தயாராக இருக்கிறேன் என்பது இங்கே 2 இங்கே டியூசியை பொறுத்த வரைக்கும் 2 தலைமைகள் இங்கே இருக்குது. 2 கமிட்டிகள் இங்கே இருந்தது. So now that question has been solved and we have decided that the comrades from DTUC who are functioning as the TUCI state committee will now function separately, but 2 members from the DTUC state committee will be permanent invitees to the TUCI committee and 2 members from the TUCI committee will be permanent invitees to the DTUC committee. டியூசிஐ அப்படின்ற சங்கத்தினுடைய டிடியூசியினுடைய தொழிற்சங்கத்துக்கும் டியூசிஐல 2 பார்வையாளர்கள் டிடியூசியிலிருந்து மாநில சங்கத்தில் இருப்பாங்க. டியூசியிலிருந்து டிடியூசியில 2 நிரந்தர பார்வையாளர்கள் எப்பவுமே இருப்பாங்க என்ற அடிப்படையில் This situation will be till the next conference. In 2022, the next conference is expected. And at the time of the next conference, we will try and unite everybody and so many others into one trade. அடுத்த மாநாடு வரை இந்த நிலைமை நீடிக்கும். அடுத்த மாநாட்டில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒற்றுமையான ஒரு விஷயத்துக்குள்ள வருவோம். So I am very happy about that also. This is a new experiment we are trying. We want to bring together different sections and we should try and make this experiment successful fully. I hope that the leadership of Tamil Nadu will be successful. இந்த புதிய முயற்சி வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். இந்த முயற்சி தொடர்ந்து இந்த அடிப்படையில் தமிழ்நாடு கமிட்டிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். And with that, I am going to read out. I am not aware of these. The local leadership has sat with people, and I know after all this talk of democracy, I am going to read out a list of committees. But right now we are not in a situation where all the different unions know each other. We are in a starting situation again. So in that situation, we have to adopt new methods for democracy. If we today try and vote, nobody will know. Everybody will only vote for people from their own factory. They don't know each other. So for the time being, we are putting forward what the leadership feels is a committee. If everybody agrees, then this committee will be adopted. இது ஒரு ஜனநாயக முறையாக கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயக முறை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒத்துக்கொள்ளலாம். எனக்கு இவங்க இருக்கக்கூடிய அனைத்து தோழையும் முழுசாக தெரியும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட இந்த கமிட்டி ஒரு பேனல் வைக்கிறது. அந்த பேனல் வந்து எல்லாரும் அங்கீகரித்து கொண்டு கொள்வது என்பதுதான் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் கூட முழுக்க ஏற்றுக்கொள்வதையும் நம்ம ஜனநாயகபூர்வமாக நடந்து கொள்வோம் இதுதான் விஷயம். This committee will function as the state committee because now it has the authority of this conference. If this conference gives it the authority, then it will no more be a state organizing committee. It will be a proper state committee and it will function as a state committee till the next conference. இதுவரையும்
இது ஒரு அமைப்பு கமிட்டியாக இருந்தது என்று